ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்க போகிறோம். அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து 9th வீக் 4th டேங்க. ஸோ 4th டேயில் வந்து நிறைய ஓட்டிங் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இனிக்குமே வந்து எல்லாருக்குமே நிறைய ஓட்டுகள் வந்து வேறு மாதிரியாக மாறி இருக்குது. ஸோ என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் யாரை வந்து சேவ் பண்ண நினைக்கிறீங்க, யார் உங்கள் ஃபேவரெட்டு, ஸோ யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விட்ருங்க. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவுள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடு வந்து பல பேர் சேரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டு விடுவோம் மக்களே. ஸோ முதல் இடத்துல இருக்கிறது கானா வினோத். ஸோ கானா வினோத் அவர்கள் வந்து ஓட்டுகள் வந்து எப்பவுமே வந்து நாமினேஷனில் வந்தாலே ஓட்டுகள் பயங்கரமாக வந்து பரவும், எகிரும் ஓட்டுகள்லாம் அந்த மாதிரி வந்து இப்போயும் எகிரி இருக்குது. ஸோ கானா வினோத் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 1,31,350 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பை 24%. ஸோ நிறைய கானா வினோத் சின்ன மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல வந்து வார்த்தைகளை வந்து தெரியாமல் வந்து விட்டுருக்காரு. ஸோ நிறைய வார்த்தைகளை வந்து பேசியிருக்காரு. ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து ரொம்ப ரகடாக ரூடெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் மாற்றிட்டாரா நல்லாயிருக்கும். அவருக்கான ஓட்டிங் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் அவர் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ லெட் சி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம பாரு. ஸோ பாருவோட கேம் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 76,570 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14%. ஸோ பாரு வந்து போன வாரம் வரைக்குமே சூப்பராக தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. பாருக்கு வந்து பயங்கரமாக வந்து அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து இப்போ இன்னைக்கு கொடுத்தாங்களே பிக் பாஸ் வந்து இந்த 24 ஸ்டார்ஸ் நெக்லஸ் டாஸ்கில் வந்து ரோல் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்குமே வந்து பயங்கரமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்குமே ஓகேங்களா. ஸோ ரோலை விட்டு நிறைய வாட்டி வெளியில் வரல, ரொம்ப கம்மி தான். பட் வந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல, பட் ரொம்ப கம்மி தான். பட் வந்து ஓகே தான் கேம் வந்து. ஸோ பட் வந்து அவங்க என்ன பிரச்சனைனா வந்து கமருதீன் கூட சேரதால கமருதீன் இவங்களால அவருக்கு பிரச்சனை வருது எனக்கு தோணுது. ஸோ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க ஜென்ரலாக அப்படியே இருக்காங்க. பட் இவங்களால கமருதீனுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படியே என்ன தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணலாம். ஸோ 3ஆயிரத்தில் வந்து திவ்யா இருக்காங்க. ஸோ திவ்யாவோட ஓட்டிங் பார்த்தா 59,050 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தா 11%. ஸோ திவ்யாவோட கேம் பற்றி என்ன பேசுறதுனே தெரிலங்க. திவ்யா பண்ணுற ஆட்டிடியூடே நம்மளுக்கு சுத்தமாக வந்து செட் ஆகலை, பிடிக்கல. ஸோ ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காங்க, அறான்னு அறுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்க வந்து பத்மினி ஒரு வேஷம் கொடுத்தாங்க, ஒரு டான்ஸ் இது வரைக்கும் ஆடலை. இன்றைக்கி டாஸ்க் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஒரு டான்ஸுமே அவங்க ஆடலை. ஸோ எதுவுமே பண்ணலை. கானா வினத்து கூட ஒரு சண்டை போட்டாங்க, கமருதீனோட சண்டை போட்டாங்க. தேவையில்லாத சண்டைகள்லாம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஸோ தலை வந்து ஏதோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பெருசாக சண்டை போட்டு நீங்கள் யாரும் கேட்கல நான் கேட்பேன்னு சொல்லி கேட்டு அந்த சண்டையில் மொக்க வாங்கிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க திவ்யா அவர்கள். ஸோ திவ்யா மேலே நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவாங்களா இல்லையான்ற வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ 4ஆயிரத்தில் வந்து விக்ரம் இருக்கார். ஸோ விக்ரமோட ஓட்டிங் பார்த்தா 47,448 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 8% எடுத்துருக்காரு. ஸோ விக்ரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரோலில் தான் இருக்கார் ஓகேங்களா. நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. பட் சில இடத்துல வந்து தேவையில்லாத வார்த்தைகள் கூட இருக்குது. சாவுங்க, இந்த வார்த்தை அந்த வார்த்தைலாம் வந்து ரொம்ப டீசென்சி இல்லாமல் பேசுறதுலாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ அவர் வந்து ரோல் பண்ணுறது தவறு கிடையாது. பிக் பாஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு அவர் தெரிஞ்சிச்சு. ஸோ ஏன்னா வந்து இவங்க இருக்கிற டீம்லேயே வந்து அவர் தான் கொஞ்சம் டீசெண்டாக கேம் விளையாடுற மாதிரி பிக் பாஸ் மைண்ட் செட் ஏறிச்சு. அதனால் பிக் பாஸ் அவர் கொடுக்க இந்த சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. பட் வந்து அது கொஞ்சம் ஓவராக வந்து அவர் யூஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு தோணுது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணாருன்னா நல்லா இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன். அப்போ 5ஆவது இடத்துல வந்து நம்ம கமருதீன் இருக்கார். கமருதீன் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 45,430 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 8%. ஸோ கமருதீன் வந்து அவருக்கு வந்து கொடுத்த ஒரு டெமோன்ற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. பட் வந்து அது வந்து நிறைய இடத்துல வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு நிறைய இடத்துல சண்டை போட்டிருக்காரு. ஸோ தேவையில்லாமல் நம்ம பாரு கூட சேர்ந்ததால் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி போன வாரம் ஃபுல்லாக வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ சேதனை நிறைய வாட்டி வந்து அவரை புகழ்ந்திருக்காரு, நல்லா விளையாடுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. பட் வந்து இந்த வாரம் வந்து நிறைய பீப்ஸ் போடுறது, நிறைய சண்டைகள், தேவையில்லாமல் எல்லார்கிட்டையும் போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணி இன்றைக்கி எஃப்ஜேக்கும் அவருக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. ஸோ அதில் வந்து எஃப்ஜே மேலே மிஸ்டேக்னு சொல்லுவேன். அவரோட பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுக்க தேவையில்ல. ஸோ பாரு அவர் கூட பேசுகிறாங்களா பேசலாம் இவருக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இந்த விஷயத்தை வந்து எஃப்ஜே வந்து கமருதீன்கிட்ட பேச தவறு தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. அப்புறம் 6ஆயிரத்தில் வந்து சாண்டா இருக்குங்க. சாண்டாவோட 31,809 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5% எடுத்துருக்காங்க. ஸோ சாண்ட்ராக்கான கேம் வந்து அவங்க கொடுத்த ரோல் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் வந்து அதை தவிர்த்து ஒரு ப்ளஸ் என்னென்னா எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறாங்க தவிராங்க. பட் வந்து கேம் அது ஒன்றுமே கிடையாது. சாண்ட்ரா வந்து அந்த கேமுக்குள்ளே டோட்டலாக வரல. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட அந்த பிரச்சனை வந்து அந்த சண்டைக்கு போகும்போது இது கேம், இது பர்சனல் கிடையாது, நீங்கள் உள்ளே போகக்கூடாது,
நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப டைட் பண்ணார், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டைட் பண்ணிட்டு இது பண்ணாங்க. அதே மாதிரி கானா வினோத் வந்து போயிட்டு சாண்ட்ரா கிட்ட நம்ம டீம் பற்றி அவங்க தப்பாக பேசுகிறாங்க, ஒரு விஷயம் நடத்துக்கு வாங்க வாங்க அவங்க கூப்பிட்டா கானா வினோத் எனக்கு வந்து உங்களை மாதிரிலாம் கற்று தெரியாது, நான் வந்து பேசுகிறேன்னு சொன்னேன். சார் வந்து பேசுங்கன்னு சொன்னால் பேச மாட்றாங்க. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவோட கேம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலே கிடையாது நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 7ஆயிரத்தில் பிரஜன். ஸோ பிரஜனோட ஓட்டுக்கு வந்து 31,140 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 5%. ஸோ பிரஜன் வந்து ஜம்பலிங்கம் அந்த ஒரு கேரக்டர் தான் நல்லா பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அவர் கொடுத்த ரோல் வந்து ஒரு அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஹாஷாக இருக்குது, சண்டை போல் ரொம்ப ரொம்ப ரகடாக இல்லை, ரூடாக இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுவுமே கிடையாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். ஆனால் அவரை இனிக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனை கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டு வார்த்தைகளை சில விஷயங்களை விட்டுட்டாரு, சில விஷயங்களை வந்து விடாமல் காப்பாற்றிட்டாரு. ஸோ பிரஜன் வந்து சைலண்ட்டாக தான் பிரஜன் நல்லது, அப்போ தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பார், இல்லை வந்து பிரஜன் வந்து வெளிலன்னு போகிற வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் 8ஆயிரத்தில் சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 29,201 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5%. ஸோ இன்றைக்கி அந்த நக்லிஸ் டாஸ்கில் வந்து சுபிக்ஷா பண்ண ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணாங்கன்னா கமருதீன் வந்து அந்த பிளாங்கெட்டை போட்டு வந்து நகையை திருடலான்னு பார்த்தா நகையை வினோத்திட்ட மாற்றும் போது டப்புன்னு வந்து என்ன பண்ணுறாங்க, சுபிக்ஷா பார்த்து டக்குன்னு அந்த நெக்லஸ் மேலே படுத்துட்டாங்க. ஸோ நெக்லஸ் மேலே படுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நெக்லஸ் எடுத்துன்னு ஓடிட்டேன்னு சொல்லிட்டு வெளில போய் சுற்றிட்டுங்க. அப்போ பார்த்தோன்னா வந்து இவங்க கையில் வச்சு நான் வச்சுருக்கேன் மாதிரி காட்டினாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 9ஆயிரத்தில் ஹமித் இருக்கார். அமித்தோட ஓட்டிங் பார்த்தா 28,140 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5%. ஸோ அமித்துக்கான கேம் வந்து அந்தளவுக்கு கிடையாத மாதிரி தான், பர்ஃபார்மன்ஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அவரால் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கார். அவருக்கு என்ன வருமோ அதான் பண்ணியிருக்கார், தவிர்த்து எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணதில்லை. ஏன்னா பிக் பாஸ் பற்றி நல்லா தெரிஞ்சவர், அறிஞ்சவர், நாளும் புரிஞ்சவர். இவர் போய் இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ நல்லா பண்ணலாமே அப்படின்னு தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா வந்து அவர் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கார், நிறைய சீரியல்ஸ் வில்லனாக இருந்திருக்கு. இதெல்லாம் பண்ணும்போது ஏதாவது ஒன்று கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 10ஆயிரத்தில் கனி இருக்காங்க. கனியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 28,140 ஓட்டுகள். ஸோ 144 ஓட்டுகள். இவங்க வந்து கம்பல்சரி வந்து வெளியில் போகிறதுன வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. ஸோ கனிக்கான கேமே கிடையாது. ஸோ கனி வந்து இன்னும் பவராக கேமே விளையாடல, கொடுத்த ரோல் பண்ணுறாங்க. பட் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடையாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க சிஸ்டர் விஜயலட்சுமி எல்லாம் சீசன் வந்து வேறு லெவலில் தெறிக்க விட்டுருப்பாங்க. ஸோ அதான் வந்து அவங்க கேட்டாங்களே என்ன கேம் இல்லைற நீ ஜெயிக்க வந்தியா, இன்னொருத்தர் யாரும் ஜெயிக்க வந்தாங்க, அதுக்கு வந்திருக்கியானே தெரில, இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ சொல்லியுமே வந்து இவங்க வந்து கேமை மாற்றலை. ஸோ இன்னும் அந்த ஒரு சேஃப் கேமில் விளையாடுற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ எஃப்ஜேக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, தவறு கிடையாது. பட் வந்து உங்களோட கேம் நீங்கள் இண்டிவிஜுவலாக கேம் விளையாடணும். எஃப்ஜே வெளில போய் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் உங்களோட கேம் ஸ்பாயில் ஆகுதுன்றதை அனலைஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம எஃப்ஜே தான் இருக்காரு. எஃப்ஜேவோட ஓட்டிங் வந்து 28,018 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5%. ஸோ எஃப்ஜே வந்து நீ கேம்லேருந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா வந்து எஃப்ஜே வந்து நிறைய இடத்துல தூங்கிட்டே இருந்தார். கேம் ஸ்டார்ட் ஆகி 2 நாள் ஆகுது, 2 நாளுமே தூங்கிட்டு தான் இருந்தாராம். ஸோ அவர் வந்து ஓரளவுக்கு எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணல, எதுவுமே பண்ணலை, எதுவுமே செய்யலை. ஸோ நிறைய இடத்துல அவர் வந்து கேரக்டரில் இல்லை அவர், ஓகேங்களா. ஸோ திடீர்னு போய்ட்டு ஆரோக்கிட்ட உட்காந்து பேசிட்டு ஹக் பண்ணிட்டு அவங்கள சால்வ் பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு வந்து கேரக்டரை விட்டு வெளில போய் பேசுகிறாரு. ரொம்ப நேரம் அதை பேசினிருந்தார். பட் அந்த கேரக்டரை விட்டு வெளில போய் பேசுகிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ கேரக்டர் பிக் பாஸ் படித்து உள்ள தேசிய கேரக்டரில் இருங்க சொன்னாலும் யாருமே வந்து அது பெருசாக மதிக்கிறதே கிடையாது. ஸோ நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எங்களுக்கு என்ன தோணுதோ அதான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த எஃப்ஜே வந்து இன்றைக்கி வந்து இந்த டாஸ்க்கை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து எஃப்ஜே மற்றும் கனி அவர்கள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மக்கள் உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மற்றவர்கள் சந்திக்கலாம். நன்றி.